அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சொபனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இனி தீங்கு வராதபடிக்கு தேவன் காத்து கொள்ளப் போகிறாராம். இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்லுகிறார். யாரெல்லாம் இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே எப்படி சொல்கிறாங்க? கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி, அக்கினி போல் இருக்கிற ஒரு காரியம் உன்னை மீள முடியாதபடிக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் அகற்றி, உன் சத்துருக்களை அவர் விலக்கி, இஸ்ரவேலின் ராஜா ஆகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாருங்க. இந்த வார்த்தை கேட்குற உங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரி உங்கள் மத்தியில் இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா அவர் ஒருபோதும் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற வரைக்கும் அவர் உறங்கவே மாட்டாருங்க. உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்குற உங்கள் மத்தியில் தீங்கே வராதபடிக்கு தேவன் காத்து கொள்ள போகிறாருங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்குறீங்க, யாரெல்லாம் இதை நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த காரியத்தை தீங்கு இனி காணாதபடிக்கு தேவன் உங்கள் நடுவில் வந்து அநேக அற்புத அடையாளங்களை, எந்தென்ன காரியம் உங்களுக்கு தடையாக இருக்குதோ எல்லாத்தையும் அகற்றி போட போகிறாராம். அக்கினி போல இருக்கிற காரியங்கள் உன் சத்துருக்களை விலக்க போகிறார். விலைக்கு எப்படி இருக்க போகிறேன்னு சொன்னால், இனி தீங்கே வராதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிறாராம். இந்த வார்த்தையை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தோடு அன்போடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ்.